வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் உள்ள நினைவு கூறுதல் முதல் பாடத்தில் உள்ள நினைவு கூறுதலை பார்க்க போகிறோம். எண்ணியலில் உள்ள ஏற்கனவே 5 கணக்குகளை பார்த்தாச்சு. 6வது கணக்கில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கூட்டல் அதாவது பின்ன கூட்டல் பின்ன கழித்தலை விட பெருக்கல் மிக ஈஸியாக இருக்கும். ஒன்று நீங்கள் இந்த கலப்பு பின்னத்தை மட்டும் மாற்றிட்டா போதும். இது நம்ம எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2/3/2 3/5 1 4/7 இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருக்கல் எளிமையாக இருக்கும். 2 5 10 10 3 13. அதாவது இந்த முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கிக்கிட்டு இந்த தொகுதியை என்ன செய்யணும் வச்சு கூட்டணும். 2 5 10 10 3 13 13/5. இந்த பகுதி மாறவே மாறாது. இந்த முழு எண்ணும் இந்த தொகுதி மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் ஆகும். இந்த பகுதி அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த முழு எண்ணை பெருக்கணும். 1 7 7 4 11. இந்த பகுதி அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், தொகுதியையும் பெருக்கணும், பகுதியையும் பெருக்கணும். பொது வகுதிகள் பகுதி தொகுதியில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அடித்து எழுதலாம், இல்லாட்டி டைரெக்டாகவே பெருக்கிடலாம். 11 13 எவ்வளோ? 143. 143 போட்டுறோம். 7 35 போட்டுறோம். இதுதான் ஆன்சர். வேணும்னா நம்ம இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி ஆன்சர் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 7வது கணக்கு பாருங்கள். வகுத்தலில் கொடுத்துருக்காங்க. இந்த 7வது கணக்கு பாருங்கள். 7வதுல வகுக்கவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பின்னத்தில் வகுத்தல்னு தனியாக கிடையாது. இந்த வகுக்கன்னு கொடுத்தா இந்த 2வது பின்னத்தை மட்டும் தலைகீழாக போடணும். இதை வகுத்தலுக்கு பதிலாக இங்கே பெருக்கல்குறியை போட்டுட்டு இந்த 2வது பின்னத்தை தலைகீழாக போடணும். பகுதியை பகுதியாகவும் போடணும். இங்கே பாருங்கள், 7/36 வகுத்தல் 35/81. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2வது பின்னதான் தலைகீழாக மாறணும். அப்படியே உள்டாவாக மாறிடும். இங்கே பெருக்கல்குறியாக மாறிட்டதால் மாறிடும். இன்னும் 81/35. இதை 9ஆல் கிராஸ் மல்டிப்ளையில் நம்ம அடித்தோம்னாக்கா 9ஆல் அடிக்கும்பொழுது இது 9 36, இது 9 81. அப்போ இங்கே 9, இங்கே 4 போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், 7ஆல் பொது வகுத்தி எடுக்கிறோம். 1 7 7 7 35. ஸோ நம்ம 9 போட்டுக்கிறோம், கீழே 20 போட்டுக்கிறோம். அதுதான் ஆன்சர். அடுத்தது இந்த விடுபட்ட கட்டங்களை நிரப்புகனாக்கா இந்த எம்டி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனாவது கணக்கு? 8வது கணக்கு. இந்த 8வது கணக்கில் இதெல்லாம் எம்டி பிளேஸில் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது 7. இந்த 7 கொடுத்துருக்காங்க by 11. இந்த 11 என்னது 11 சார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11ஆம் வாய்ப்பாட்டிலே வருது. அப்போ இதை 11ஆம் வாய்ப்பாட்டில் செய்யும்போது இதையும் 11ஆம் வாய்ப்பாட்டில் தான் நம்ம பெருக்கணும். அப்போ 7 11 77. இங்கே பாருங்கள், இந்த 7 4ஆல் பெருக்கியிருக்காங்க, 11ஐயும் 4ஆல் பெருக்கியிருக்காங்க. இந்த கட்டத்துக்கு வாங்க, இந்த 11 10ஆல் பெருக்கியிருக்காங்க. 7 10ஆல் பெருக்கிறதுனால 11ஐயும் 10ஆல் பெருக்கி 110 போட்டுரும். 8வது கணக்கு பாருங்கள், இந்த 11 6ஆல் பெருக்கியிருக்காங்க. அதனால் நம்ம 7ஐயும் எதால் தான் பெருக்கி போடணும்? 42ன்னு 6ஆல் பெருக்கி போடணும். இதான் ஆன்சர். அடுத்தது 9வது கணக்கு. இந்த 9வது கணக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 7 பங்கு பெண்கள், 7/20 பங்கு பெண்கள், 1/4 பங்கு குழந்தைகள் எனில் மொத்த மக்கள் தொகையில் ஆண்களின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை பின்னமாக கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இப்போ ஆண்களின் பங்கை பெண்களின் பங்கையும் போட்டுக்கிறோம். 7/20 பெண்கள், 1/4 குழந்தைகள், அப்புறம் எக்ஸ் பங்கு ஆண்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க 3 பேரையும் கூட்டினா நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். 1, அதாவது ஒரு பங்கு, முழுமையான பங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா இது 100%லேருந்து 7/20, 100%லேருந்து 1/20, 100%ல் எக்ஸு, இதெல்லாம் சேர்ந்தால் 100%. காமனாக 100% எடுத்துட்டா 1ன்னு நம்ம இங்கே வச்சுக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சிம்பிளாகவே புரிஞ்சுக்கோங்க. இவங்க 3 பேரையும் கூட்டினா ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பெண்கள், இது குழந்தைகள், ஆண்கள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை பாருங்கள், இப்போ இவங்க 3 பேரையும் கூட்டும் பொழுது ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. இவங்களை தூக்கி ரைட்டில் போடும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? இந்த பின்னம் மைனஸ் ஆகிடும். இந்த கூட்டலில் இருக்கிற பின்னம் எக்ஸோடைய கூட்டலில் இருக்கிறதால இந்த நம்பரோட வரும்பொழுது மைனஸ் ஆகிடும். அப்படியே இங்கே இருக்கிறவன் என்ன செய்வான்? மைனஸ் ஆகிடும். இது 7 + 1 × 5. அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம் 4க்கும் 20க்கும். அப்போ 5ஆல் மேலே பெருக்கிக்கிறோம். பெருக்கும்பொழுது 7 × 5, அப்போ 12 வரும். அப்போ இந்த 20 1க்கும் பகுதி 20. இங்கே பாருங்கள், 1 - 12/20. நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்கு மட்டும்தான் 20 பகுதி. அப்போ 1க்கு 20 பகுதி இல்லை இல்லையா? அதனால் மேலே 20 போட்டுக்கிட்டு 12 லெஸ் பண்ணிங்கன்னா 8/20 பங்கு தான். அதாவது 8/20 என்பது என்னது? ஆண்களுடைய பங்கு. அப்போ 4ஆல் அடிக்கும் பொழுது 2/5 தான்
வந்து ஆண்களுடைய பங்கு. நல்லா இங்கே கவனிச்சுக்கணும். இதை அப்படியே முழுமையாக்கி 1ல் கொண்டு வந்துடணும். என்னது லெஃப்ட் டு ரைட் வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 2 பின்னத்துக்கும் எல்சிஎம் 20ன்னு எடுக்கிறோம். அவனை கூட்டி 12 நீங்கள் போடுறோம். அப்புறம் இந்த பின்னத்துக்கும் இந்த 1க்கும் எல்சிஎம் எடுத்து 20ன்னு போடுறோம். கழிச்சா 8/20 வருது. அதை வந்து எளிமைப்படுத்தினா 2/5 என்பது ஆண்களுடைய பங்கு. அடுத்தது இந்த 10வது கணக்கு பாருங்கள். இந்த 10வது கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 + 1/4 இதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. 1/2னாக்கா ஒன் பிக்சரை வந்து 2ஆக டிவைட் பண்ணி ஒன் பார்ட்டை ஷேட் பண்ணணும். 1/4னாக்கா அதே சேம் சைஸில் ஒன் பிக்சர் வந்து 4 டிவிஷன் ஆக்கி அதில் 1 பார்ட்டை ஷேட் பண்ணணும். அதுக்கடுத்தது இதை ஆட் பண்ணும்போது 4 பார்ட்டாக ஷேட் பண்ணி 3 பார்ட்டை என்ன செய்யணும், ஷேட் பண்ணணும். இதுதான் ஆன்சர். அப்போது 1/2 + 1/4 என்பது 3/4. அதாவது இது ஹாஃபு, இது வந்து குவார்ட்டர். இது பார்த்தீங்கன்னாக்கா 3/4 தான் ஆன்சர். நீங்கள் பாதியையும் கால்வாசியும் கூட்டினா 3/4 வருமா? அதுதான் வந்து விடை. இதுதான் வந்து நிழலிட்ட படத்தின் மூலம் குறிக்கிறது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நினைவு கூறுதல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்காது, புக் பேக்கில் ஆன்சர் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்ஸுங்க ஹெல்ப்போட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அடுத்தது விகிதமுறு எண்களில் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.